வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் 2025 பார்த்தீங்க அப்படின்னா அல்டிமேட்டான ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது தலைவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. முன்னுரிமை பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கும் கொடுத்துருக்காங்க, ஓபிஎஸ்சிக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதர் கம்யூனிட்டிக்கு கொடுத்துருக்காங்க. முன்னுரிமையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் அட்வான்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் ஒன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்குறது மூலயமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இந்த வேலைவாய்ப்புக்கு போனால் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கலாம், எப்படி உள்ளே போகிறது, இதுக்குண்டான விளக்கங்கள் தான் இந்த வீடியோவில் இருக்கும். வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இதுமாரி வீடியோக்கள் இன்னும் நிறையா அப்டேட்ஸ் நாங்கள் கொடுக்க முடியும். ஃபஸ்ட் ஒன், இந்த விஏஓ அசிஸ்டண்ட்டாக போகிறதுக்கு முன்னாடி வேறு ஏதாச்சும் முன்னுரிமை வேணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு 8ஆம் வகுப்பு ஒரு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். இதுதான் முன்னுரிமை. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் பர்த் சர்டிஃபிகேட்டும் தெளிவாக இருக்கணும். எல்லா இடத்துலையும் ஒரே பர்த் சர்டிஃபிகேட்டாக தான் இருக்கணும், எல்லா இடத்துலையும் ஒரே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக தான் இருக்கணும். அதில் ஏதாச்சும் மாற்றங்கள் வந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சா வேலை ரிஜைன் பண்ணுற மாரி இருக்கும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகணுன்னு முடிவு பண்ணிட்டா பர்த் சர்டிஃபிகேட்டும் உங்களுடைய படிப்பு சான்றிதழ் டிசி மார்க் ஷீட்டும் ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் தெளிவாக இருக்கணும். இது மூணுமே நீங்கள் படிச்சிங்களா இல்லைங்கிறதோட நீங்கள் ஃபோர்ஜரி பண்ணி வந்துட்டுக்கிட்டீங்களா என்னென்னு சொல்லிட்டு தான் நிறைய வெரிஃபை நடக்குது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுமாரி எந்த ஒரு இஷ்யூவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், யாரெல்லாம் 10th 12th முடிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏதாச்சும் டவுட் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட்டில் ஓப்பனில் தான் இருக்குது, தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். 1 or 2 days ஆகும் கமெண்ட் ரிப்ளை வரத்துக்கு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி உங்களோட ரிப்ளைவை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2300 வேக்கண்ட்டு கொடுத்துருக்காங்க. இது அப்ளை ஆஃப்லைன், ஆன்லைன் கிடையாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது ஒரு தமிழ்நாடுடைய ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஜாப்பு, அதுவும் பர்மனன்ட் ஜாப்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுவும் ஒரு பர்மனன்ட் ஜாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு 100% இருக்குது. ஏன்னா ஒரு விஏஓ எக்ஸாமுக்கு நிகரான ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2க்கு நிகரான ஒரு வேலை அப்படின்னா அது இந்த வேலைவாய்ப்பு சொல்லலாம், இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட். ஏன்னா வரும் காலகட்டத்தில் இது விஏஓவாக ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ யாரெல்லாம் விஏஓ அசிஸ்டண்ட் வேண்டான்னு முடிவு பண்ணுறாங்களோ, நம்ம செட்டு பசங்க விஏஓ ஆனதுக்கப்புறம் தான் அட நாமளும் விண்ணப்பிச்சிருக்கலாமே, சும்மா போய் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கலாமே, அவன் சும்மா தானே போய் அட்டன் பண்ணுறான்னா அவன் வேலைக்கு போயிட்டானே, இதுமாரி நிறைய புலம்பல்கள் எங்களுடைய காதலையுமே விழுந்திருக்கு. சும்மாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாம் எழுதுறான் அப்படின்னு சொல்லிட்டு போய் சும்மா எழுதணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவனும் ஒட்டுக்காக தான் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவன் போஸ்ட் ஆஃபீஸுக்கு இன்டர்வியூக்கு போயிருக்கான், இவனை கூப்பிட்டது இல்லை. அவன் போனவங்கிட்ட வண்டி இல்லை, வரல அப்படின்னவங்கிட்ட வண்டிக்குது. 2 பேரும் போகலாம் வாடான்னு கூப்பிட்டதுக்கு, இல்லை நான் வரல நீ கிளம்பு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கான். நான் வரல, அதாவது நம்ம கூட வண்டியில் வந்துடுவான்னு சொல்லிட்டு அவன் அப்படி சொல்லியிருப்பான்னு என்னென்னு தெரியல, ஆனால் அவன் சார்பில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. உடனே போயிருக்கான், எக்ஸாம்னு எழுதியிருக்கான். எக்ஸாம் மீன்ஸ் அந்த இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியிருக்கான். மார்க் என்னமோ சேம் தான். இவனும் சம்திங் 10th 460 சம்திங், அவனும் அதே ஆவரேஜில் தான் எடுத்திருந்தான். அவனுக்கு வேலை கிடச்சிருச்சு, இவனுக்கு வேலை இல்லை. ஏன்னா இன்டர்வியூ அவன் போகலை, அவன் போயிட்டு வந்துட்டான். வேலை கிடச்சி கரெக்டாக ஒரு 6-7 மாதத்தில் வரான்.
அவன் வந்து இப்படி வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்குள்ள இவன் சொல்கிறான், நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன், நானும் வந்திருந்தா கூட எனக்கு வேலை கிடைச்சிருக்கோம் அப்படின்னு. எப்பயுமே காற்று அடிக்கிறப்ப தூத்திக்கிட்டால் மட்டும்தான் பிரச்சனை இல்லை. இல்லை நான் வந்து அப்புறம் போய்க்குவேன், அப்புறம் எழுதிக்குவேன், அப்புறம் பார்த்துக்குவேன் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கோசரம் காத்திருக்காது. அப்பா அம்மா காத்திருப்பாங்க, வீட்டில் எல்லாருமே காத்திருப்பாங்க. ஆனால் காலம் அப்படிங்கிறது காத்திருக்காது. அடுத்த பயணத்தை நோக்கி போயிட்டே இருக்கும். திருமணமாச்சா, குழந்தைங்க ஆச்சா, அப்படியே லைஃப் உங்களை கடன்னு ஓடிடும். நீங்கள் அப்போ ஒரு மிஷின் மாரி ஆயிடுவீங்க. மாதம் ஒரு 10,000 12,000 சம்பளத்துக்கு ஒரு மிஷின் மாரி ஆயிடுவீங்க. அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு மணியை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா லைஃப் உங்களுக்கு ஸ்மூத்தாக மூவ் ஆகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டங்கள் ஏற்படும். நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. உடனடியாக நீங்கள் வந்து விண்ணப்பிச்சு உடனடியாக நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸோ, உதவியாளரோ, கிளர்க்கோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோ ஏதோ ஒன்று, ஒன்ஸ் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகணும் அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதோட டீட்டெயிலெல்லாம் இப்போ 1 by 1 பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. போஸ்ட்டு வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு வேக்கன்சி வந்து 2300. அப்ளை ஃபார் த அப்டேட் ஜூனு, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்ளை பண்ணுறவங்களோட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்லைன் தான், ஆன்லைன் கிடையாது. ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிச்சுக்கலாம். லொக்கேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஜாப்ஸ் வந்து அவங்க ரெக்யூர் பண்ணுறதும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வந்து இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு வேக்கன்சி எவ்வளோ, தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேக்கன்சி 2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வில்லேஜ் அசிஸ்டண்ட் ஐஃபன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2299, அதாவது 2300க்கு ஒரு வேக்கண்ட் கம்மியாக இருக்குது. எலிஜிபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5th கிளாஸ் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுற வேண்டியது வரும். அதாவது உங்களுடைய 5th முடிச்சதுக்கு உண்டான மார்க் ஷீட்டு, 5th முடிச்சதுக்கு உண்டான டிசி வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். எல்லாமே வந்து ஆஃப்லைன் தான். ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் த கேண்டிடேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வந்து 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். 18 வயசில் இருந்து நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 38 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத அப்டேட்டில் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய விதமான தகவல்கள் சொல்லியிருக்காங்க. இது வந்து விண்ணப்பிக்கிறப்ப A4 சைஸ் போஸ்ட் கவரில் ஃப்ரம் டு அட்ரஸ் தெளிவாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து 25 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும். ஃப்ரம் டு அட்ரஸ் ஒட்டினதுக்கு மேலே ஒயிட் கலர் செல்லோ டேப் வந்து சுற்றியும் வந்து அந்த ஒயிட் கலர் செல்லோ டேப் ஒட்டியிருக்கணும். ஏன்னா மழை தண்ணிப்படுது, இல்லை ஏதோ ஒரு இஷ்யூ நடக்குது அப்படிங்கிறப்ப நிறைய விதமான கோளாறுகள் ஏற்படுறதுனால உடனடியாக அதை வந்து நீங்களே வந்து ஒட்டி இது பண்ண சொல்கிறாங்க. போன டைம் எல்லாம் அவங்களே வந்து ஒட்டி ரெடி பண்ணி அனுப்பிச்சாங்க. இந்த டைம் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் யார் விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்களே வந்து மேலே ஒயிட் கலர் செல்லோ டேப் போட்டணும். அதாவது ஏதோ ஒரு மழை தண்ணி பட்டால் கூட அந்த அட்ரஸ் வந்து தெளிவாக இருக்கிறதுனால போய் சேர்ந்துடும். அதுக்கு தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. A4 சைஸ் போஸ்ட்குள்ளே ஃப்ரம் டு அட்ரஸ் போட்டாச்சா, ஸ்டாம்ப் 25 ரூபீஸ் போட்டாச்சா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இணைக்கக்கூடிய ஆவணங்கள், உங்களுடைய ஆதார் கார்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், 10th 12th மார்க் ஷீட், டிசி, உங்களுடைய நன்னடத்தை சான்றிதழ் 10th கொடுத்துருப்பாங்க. அது இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இஷ்யூ கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வழி சான்றிதழ். தமிழ் வழியில் நீங்கள் வந்து பயின்றிருந்தீங்க அப்படின்னா தமிழ் வழிக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதனால் தமிழ் வழி சான்றிதழ். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபுக்கோசரம் ஆதார் கார்டு ஆட் பண்ணியாச்சு. இந்த ஆதார் கார்டோட ஜெராக்ஸ், இது எல்லாமே வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. 2 செட்டு ஜெராக்ஸ் எடுக்கணும். ஒரு செட்டு உங்களுக்கு, இன்னொரு செட்டு அவங்களுக்கு. 2 செட்டையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே கவரில் வச்சு அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுறோம். இன்டர்வியூக்கு பார்க்கலாம் ஒரு செட்டு உங்கள் கையில் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கு தான் வந்து ஒரு செட்டு 2 செட்டு கேட்குறது. இப்போ நான் சொன்னதில் 2 செட்டு எடுத்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் தான் ஒன்று, மற்றபடி பின்னாடி வைக்கக்கூடிய ஆவணங்கள்லாம் நான் சொன்னேன்ல, அது வந்து 2 செட்டு. ஃபோட்டோ அந்த பக்கம் அட்டாச் பண்ணணும். 2லேயுமே 2 ஃபோட்டோ அட்டாச் பண்ணி பின் பண்ணிடுங்க. பின் பண்ணிட்டீங்களா? இப்போ 2லேயுமே வந்து செல்ஃப் அட்டஸ்டேட், உங்களுடைய சிக்னேச்சர் எல்லா விதமான ஜெராக்ஸும் இருக்கிற மாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துக்கணும். சிக்னேச்சர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிடணும். இதுதான் வந்து ப்ரொசீஜரு. இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு 180% ஓவர் கரெக்டாக பண்ணணும். ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸஸ்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து ஃப்ரீ தான். சேலரி பொறுத்த வரைக்கும் 11,100 ஸ்டார்டிங்கு. 2 இயர் மந்த்தன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 35,000
100 வந்து தருவாங்க. போக போக இன்னும் அட்வான்ஸ்டேஷன் நிறையா அதிகரிப்பும் நடக்கலாம். இதில் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் 2024 ஸ்டெப்ஸ். என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய் பார்க்க சொல்கிறாங்க. இதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து ஒவ்வொன்றா பார்த்து நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் டவுட் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு வில்லேஜஸ் ஆஃப் லேட்டஸ்ட் அப்டேட் 2025 ரெக்ரூட்மெண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் ஜூன், அதாவது இப்போ வந்து அப்டேட் பண்ண போகிறோம் அப்படிங்கன்னா அப்டேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? 1 by 1 அப்டேட் பண்ணுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்துக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.